எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமைச்சு ஜோனா பேசுகிறேன். இன்றைக்கி பப்பாளி காய் வச்சு ஒரு கறி குழம்பு ஸ்டைலில் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பப்பாயா குழம்பு இந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட்டெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கு சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வயிற்றில் இருக்கும். அது எல்லாமே வரும். பெரியவங்களுக்கு கூட இந்த பூச்சியால் தொந்தரவெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். அதனால தான் அதை எப்படி செய்யுதுன்ட்டு நான் காமிக்கிறேன். குழம்பு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பப்பாளி பழம், ஒரு சின்ன பப்பாளி பழம் தோலெல்லாம் போய் கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இது காயாமா? காய், பப்பாளி காய். பப்பாளி பழம் கிடையாது, பப்பாளி காய். அது நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். சூடில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். சின்னதாக ஒரு பப்பாளி காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இதாகும். காயாக எடுத்துக்கோங்க. பிஞ்சி காயாமா? சின்னதாக வளருமே. ஆமாம் ஆமாம். ஒன்று எடுத்துட்டு அது மாதிரினா காயில் கூட பாதி எடுத்துக்கலாம். ரொம்ப எடுக்கணும். எண்ணெய் எடுத்துட்டு அது கொஞ்சம் இந்த மாதிரி ஆனோடனே எடுக்கணும். ஆமாம், சீக்கிரமாக வெந்துடும். சின்னது ஆமாம், பிஞ்சு காயாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். இது மாதத்துக்கு ஒரு வாட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லதும்மா. அம்மிச்சு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் தேங்காய் அதே எண்ணெயில் தேங்காய் போட்டுட்டு இது அதுவும் செவக்க எடுக்கணும். இந்த மாதிரி முக்கால்வாசி கொஞ்சம் செவந்து வந்தோடனே நல்லா சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அதுலேயே நல்லா கொஞ்சம் டேஸ்ட், கறிக்குழம்பு மாதிரி டேஸ்ட்டில் கொடுத்தா குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே எண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டாரு எண்ணெய் சூடானோன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயம் போட்டுக்கலாம். சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம். இது நல்லா செவக்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டுமாமா? வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்குள்ளேயே நம்ம வறுத்து வச்சது ஆடிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றாத இது பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா வதங்கிட்டோம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது பண்ணணும் அதை நம்ம. பண்ணணும். இஞ்சி பூண்டு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் இது. பப்பாயா போட்டுக்கலாம். அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். தேங்காவும் சோம்பும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்களாம்மா? ஆமாம். ஆமாம், நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி ஊற்றலாம். கலந்து விட்டாருங்க கொஞ்சம் வேகணும்ல.